அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 20, 2026 மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பாதக முயற்சிகளை தவிர்க்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பாதக முயற்சிகளை தவிர்க்கும் மாதம். இப்போ தலைப்புலேருந்து புரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத சிக்கல் தரக்கூடிய, பிரச்சனை வரக்கூடிய, பாதகங்கள் ஏற்படக்கூடிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளணும். சற்று அடக்கி வாசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். இல்லாட்டி தேவையில்லாமல் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு 2-3 பாவகங்கள் வலுக்குது. 2ஆம் பாவத்தில் 3 கோள்களும் 3ஆம் பாவத்தில் 4 கோள்களும், டோட்டலாக நவகிரகங்களில் 7 கோள்கள் 2-3க்கே வேலை பார்க்குது. மேலும் அந்த முயற்சிக்குரிய கோள், முயற்சி அண்டு விரயத்திற்குரிய கோள் 6ஆம் பாவத்தில் போய் மறையுது. அது வேற தப்பான முயற்சியை பண்ணி விரயத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி. 6ஆம் இடத்தில் அந்த குரு இருக்கிறதும் பிரச்சனை. அண்டு 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறதும் பிரச்சனை. வரக்கூடிய ஆளு முறிவு, பிரிவு, சிக்கல்களை ஏற்படுத்தும்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பாதக முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, லக்னத்துக்கு யோகாதிபதி 5-10 குடையமும் உச்சமாக தான் இருக்கான். அது நல்லது. அது 3ஆம் இடத்தில் உச்சமாகிறது, சூப்பர். அடுத்து அவர் 6 நாள் தான் அங்கே உச்சமாக இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடம் வந்துடுவார். ஸோ கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான். அப்போ அதிர்ஷ்டம் மேலோங்கும், நன்மையாக இருக்கும். அப்படி தானே உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். இருக்கிறது நல்லபடியாக இருக்கும். நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை நல்லா இருக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். ஏன்னா இந்த சூரியன் உச்சமாக இருக்கிறார். யார் சூரியன்? உங்களுக்கு 8ஆம் இடத்தில். அப்போ முயற்சிகளில் பெருசாகும்னு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பின்விளைவுகள் வரும். பெரியவர்கள், மூத்தவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், தந்தை போன்று உள்ளவர்கள் வழியால் முறிவு, பிரிவு, சிக்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம சொல்லுவாங்கள்ல பழமொழி, பிள்ளையார் பிடிக்க போக குரங்காவா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணிடுவீங்கிறதால தான் பாதக முயற்சிகளை தவிர்க்கணுன்ட்டேன். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதியான சனி பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ல் இருக்கிறப்ப ஓவராக உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா பாவிகள் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அங்கேயே சூரியனும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார். பட் உங்கள் லக்னாதிபதி நீச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார், ரொம்ப வீக்காக இருக்கார். ஓவராக பண்ணிங்கன்னாக்கா அது ஆபத்து. பட் 3ஆம் இடம்ங்கிறப்ப ஓவர் தைரியம் வரும். தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானம்பாங்க. அப்போ சூரியன் சனி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டான கோள். சூரியன்னாக்க ராஜா போல, சனி பகவான்னா வேலைக்காரன், பிச்சைக்காரன் போல. ஸோ இப்படி வருது. சூரியன்னா ஒளி பொருந்திய கோள், சனி பகவான் அப்படின்னா இருட்டான கோள். ஸோ ரெண்டும் இணையிறது. இணைஞ்சு உங்களுக்கு எங்கே பார்க்குது? 9ஆம் இடத்தை பார்க்குது. அங்கே பூர்வ பாக்கியத்தை கெடுக்கும். நம்ம ஊன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா சிக்கல். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே தவிர்ப்பீங்க. இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாங்கிறது சரியாக தெரியும். இல்லாட்டி சிக்கலை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஆகும். மேலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்க. எது வரைக்கும் அவர் 2ஆம் இடத்துல இருப்பார்னா 3-4-2026. பொருளாதார ரீதியாக சுணக்கங்களை, பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் தோஷம் போல ஏற்படுத்துறார். அந்த ராகு சனியை போன்று வேலை பார்க்குறார், அவரும் கூட இருக்கார். ஆக இங்கேயும் செவ்வாய் சனி சேர்ந்து 8ஆம் பாவத்தை பார்க்குற மாதிரி. பாதக முயற்சிகள் பண்ணால் அது பயங்கர உங்களுக்கு சிக்கல், மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கறது, எதிர்பாராத நெகட்டிவை, சறுக்கல்களை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால தான் பாதக முயற்சிகளை தவிர்க்கும் மாதம்ட்ட. ஸோ இந்த செவ்வாய் 3-4 வரைக்குமே 2ஆம் இடத்துல இருக்கார். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு
வித்தை தொழில் ரீதியாக பெரிய பாதகங்களை பிரச்சனைகளை பெயரை கெடுத்துக்கிற மாதிரிலாம் பண்ணுவார். 3 நாளுக்கு அப்புறம் 3ஆம் இடம் போகிறது சிறப்பு தான். இருந்தாலும் பாதகாதிபதி 3ஆம் இடத்துல போகிறப்ப ஏற்கனவே சூரியன் சனி இருந்து பிரச்சனை பண்ணுறார். இதில் செவ்வாயும் போய் சேர்ந்து அந்த 10ஆம் பாவத்தை பார்ப்பேன், 9ஆம் பாவத்தை பார்க்குறப்ப அந்த பூர்வ பாக்கியம் கெடும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். புதிய முயற்சிகளை இந்த மாதம் தவிர்க்க வேண்டும். ஈவன் நல்ல தசாபுத்தி இருந்தால் கூட தேவையில்லை, யோசிச்சு பெண்டிங் போடுங்க. ஏன்னா பெரிய முயற்சிகள் நல்ல முயற்சிகள் செய்கிறப்ப நல்லபடியாக கோச்சார ரீதியாக ஓரளவு வலிமையாக இருக்கிறப்ப செய்யலாம். இப்போ டோட்டலாக வீக்காக இருக்கிறப்ப பண்ணிங்கன்னா முறிவு பிரிவு சிக்கல்கள் இதை தான் பார்ப்பீங்க. பார்ட்னர் வழியாக முறிவு பிரிவு, நீங்களும் ஓவராக பேசி கெடுத்துக்கிறது இதெல்லாம் வரும். இந்த புதன் உங்களுக்கு 6-9 கூடைய அந்த புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் அவர் 11-4 வரைக்கும் தான் அந்த 2ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது 3ஆம் இடம் போய் நீச்சம் ஆயிடுறார். ஆக பூர்வ பாக்கிய பாவத்தை சூரியன் சனி செவ்வாய் கெடுக்கிறார்கள். அண்டு அந்த பூர்வ பாக்கியாதிபதி நீச்சம் ஆகிறார். அதனால் வம்பு. நான் பொதுவிலேயே சொல்லுவேன், 5-9க்குரியவர்கள் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள். 5க்குரிய அந்த பூர்வ புண்ணியாதிபதி மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பூர்வ பாக்கியாதிபதி அதை நிலைக்க வைப்பார். இப்போ என்னதான் அதிர்ஷ்டம் வந்தாலும் இந்த பூர்வ பாக்கிய பாவகம் கெடுறது, பூர்வ பாக்கியாதிபதி கெடுறது, அது நிலையற்றதாக இருக்கும், கெடுத்து விட்டுரும். இறுதி வெற்றி இருக்காது, நிலைத்த தன்மை இருக்காது. அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம். மேஜர் கோள்கள்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை, எக்ஸப்ட் சனி பகவான். அவருக்கு எடுக்கிற மாதிரி தான் பண்ணுறார் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து. ஏன்னா அது கெட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 3ஆம் பாவத்தில் இத்தனை கோள்கள் இருக்கிறது கவனம் தேவை. அதனால தான் பாதக முயற்சிகளை தவிர்க்கும் மாதம். ஏன்னா இந்த செவ்வாய் அது மாதிரி 3ஆம் இடம் போதும் கண்டிப்பாக அப்படி பண்ணுவீங்க. ஏன்னா செவ்வாய் 3-4 வரைக்கும் இங்கே இருக்கிறப்ப அப்படி இப்படி பிரட்டிலாம் உருட்டிலான்னு பேச்சு தான் இருக்கும். 3ஆம் இடம் போகிறப்ப முயற்சியே பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால தான் வேண்டாம், இந்த மாதம் அதை தவிர்க்க வேண்டும். அப்போ தான் தப்பிக்கலாம். ஏன்னா சனி பகவானும் நல்லா இருக்காருனாலும் அவ்வளோ வெயிட்டாக இல்லை. ராகு கேது வேற சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறார். செவ்வாயும் லக்னத்திலேயே 2ஆம் இடத்துல இருந்து தோஷத்தையும், 3ஆம் இடம் வரப்போ நல்லதுனாலும் பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப முயற்சி வித்தை பலிதமாகிறதுல சிக்கல் வந்துடும். உங்களை அறியாமல் அது பேராசையாக பெரிய முயற்சியாக பண்ணி மாட்டிக்குவீங்க. ஏன்னா சூரியனும் அப்படி பண்ணுவார். சூரியன் உங்களுக்கு ஆகாதவர், 8 கூடையவன், வெயிட்டான பார்ட்டி, உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார். அதனால தான் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் அதீத விழிப்புணர்வு தேவை. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான் ஒர்க் அவுட் ஆகும். ரிமைனிங் 75%ங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுத்தி தான். தசாபுத்தியை பார்த்துக்கணும். என்னதான் நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு ஆரம்பிக்க வேணான்னு ஒரு மாதம் அப்படி தள்ளி போட்டுக்கிறது நல்லது தான். உங்களுக்கு தேவையில்லாமல் மாட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் 25%னாலும் இந்த பலன்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களையும் எல்லா பாவகத்தையும் யோகாதிபதிகளையும் கணக்கில் கொண்டு இந்த அறிவுறுத்தல் கொடுப்பேன். இதே சில பேர் கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, அது என்ன சார் சனி பயிற்சிக்கு பாசிட்டிவாக சொல்கிறீங்க அண்டு குரு வக்ர நிவர்த்திக்கு அப்படியே டோட்டலாக கவுத்து விட்றீங்க, எதை செய்கிறது உல்ட்டாவாக பண்ணுறீங்க அப்படி இப்படின்லாம் ஏதாவது அறியாமையால் ஏதோ பம்ப்ளிக்கான்னு ஏதோ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இது ஆக்சுவலாக அவங்க அறியாமையால் அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா நான் சனி பயிற்சியை பற்றி பேசுகிறேன்னா சனியை மையமாக வச்சு சனி என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்தார் அது நிவர்த்தி ஆகுதா, இல்லாட்டி என்னென்னலாம் கொடுத்தார் இப்போ பிரச்சனை பண்ணுவாரா, அதை மையப்படுத்தி தான் சொல்லுவேன். அது மாதிரி குரு வக்ர நிவர்த்தினா குருவை மையப்படுத்தி தான் அந்த பலன்கள்லாம் இருக்கும். பட் இந்த மாத பலன்கள்ங்கிறது அனைத்து 9 கோள்களையும் 12 பாவகங்களையும் அனுசரித்து எதெல்லாம் வலுக்குது எதெல்லாம் வீக்காக இருக்குது அனுசரித்து தான் இந்த அறிவுறுத்தல். ஆக இந்த 25%ங்கிறது அதில் 80% அப்படியே 25%த்தில் 80% இந்த இது நடக்கும். ஆனால் இது இறுதி எப்படி இருக்கும், இறுதி வெற்றி எப்படி இருக்கும்னா தசாபுத்தியை பொறுத்து தான். இப்போ நான் சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்களுக்கு ஏற்றபடி சூழல்கள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதை உணர்ந்து தப்பிச்சுக்கலாம்.
நல்ல தசாபுத்தி நடக்குதாங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா கடந்த 6 மாதம் 1 வருஷமாக எப்படி இருக்குது, பிரச்சனைகள் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கா, அப்போ நல்ல தசாபுத்தின்னு அர்த்தம். இல்லை சார் ஒரே இழப்பு, பிரச்சனை, முறிவு, பிரிவு, சிக்கல்கள் கடந்த 1 வருஷம் 6 மாதமாக படாத பாடுபடுறேன்னா அப்போ கெட்ட தசாபுத்தி தான் இருக்கும். அப்போ நம்ம யோசித்து செய்யணும். அப்போ பாதக முயற்சிகளை டோட்டலாக தவிர்த்துடணும், இல்லாட்டி மாட்டிக்குவீங்க. ஏன்னா கோச்சாரமும் சரியில்லை, தசாபுத்தியும் சரியில்லைன்னா சிக்கல்ல. இதே கோச்சாரம் சரியில்லை, தசாபுத்தி நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள், கண்டங்கள் அதெல்லாம் வரும். பாதகங்கள் வந்தாலும் கடைசியாக நல்ல அனுபவத்தை பெற்று தப்பிச்சுக்குவீங்க. அனுபவங்களாக மாறும். அது இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்கும். அது தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். ஆனால் கோச்சார ரீதியான பலன்களில் இந்த அறிவுறுத்தல்கள்லாம் கொடுக்கறது 80% அப்படியே நடக்கும். ஏன்னா எல்லா கோள்களையும் மையப்படுத்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்கன்னா புரியும். அது மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு புரியும். ஏன்னா சில பேர் அறியாமையால் இவர் என்ன இந்த இதில் இப்படி பாசிட்டிவாக சொல்கிறாரு, இன்னொரு இதில் நெகட்டிவாக சொல்கிறாரு, உல்ட்டாவாக அப்படி இப்படி ஏதோ சொல்கிறாருன்னு குழம்புவாங்க. ஜாக்கிரதை. நல்லா மெடிடேட் பண்ணுங்கள், ஒரு ஃபீல் கிடச்சிரும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.